ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மணக்க முள்ளங்கி சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவு துவரம்பருப்பு போட்டிருக்கேன், 4 பல் பூண்டு, தக்காளி 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான சால்ட்டு, தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வரமிளகா 2 போட்டுருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வதக்கி கொடுத்து தக்காளி ஒரு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உப்பு போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் நல்லா கலந்து கொடுத்துட்டு, இப்போ முள்ளங்கியை போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு. இப்போ வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை தேவையான அளவு கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு எடுத்து வேக வச்ச பருப்பை எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. See you all.